பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 45. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது. அது தேவன் நமக்கு தான் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இப்படிதான் தேவனாலே நாம் அவராலே முன்குறிக்கப்பட்டவர்கள், அவராலே அழைக்கப்பட்டவர்கள். இதனால தான் தேவன் தெளிவாக நமக்கு சொல்கிறார். ஏசாயா 45:14 ஏத்தின் சம்பாத்தியமும் எத்தியோபின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்கள் ஆகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னிடதியாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னிடம் மாத்திரமே தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறன் தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது மனுஷன் சொல்லக்கூடிய காரியம் இல்லை, கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம். இது விசுவாசித்தால் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். அதில் 19, நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதுவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சன்னதிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். வசனங்கள் ஒன்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. ஆமென்.